ஒரு பக்கம் தங்கமயிலுக்கு சரியான ஒரு ஷாக்காக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரில. நம்மளை வந்து இப்போ எப்படியும் வேலைக்கு அனுப்பணுங்கிறானுங்க. ஆனால் வந்து நம்மகிட்ட படிக்கலை, மாட்டிக்கிட்டோன்னா பெரிய பிரச்சனையாக போயிடும் அப்படின்னு இப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு சரவணன் மூலமாக டீல் பண்ணலான்னா, சரவணன் வந்து அவங்க அப்பா கிழிச்ச கோட்டை தாண்டறதுக்கே வந்து தாண்டது மாதிரி கனவு கண்டாலே அதுக்கு போய் தோப்பு காரணம் போட்டு வருவார். அவர்கிட்ட பேசி இல்லைங்க வேணாங்க இதெல்லாம் அப்படி இப்படின்ட்டு என்னால் சந்தோஷமாக இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க முடியல, உங்களுக்கு விதவிதமாக சமைக்க முடியல அப்படின்னா அதெல்லாம் பரவாயில்லைங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அந்த பிள்ளைங்களாம் படுத்துது அப்படின்னு சொன்னால் அதுக்கும் கேட்க மாட்டுறாரு. சரி ஒரு நமக்குன்னு ஒரு பிள்ளை பெற்றுக்கலாங்க, அதனால் நான் வேலையை விட்டுறேன் அப்படின்னா, நீ இங்கே கற்றுக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பிள்ளையை வளர்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கும் வேலையெல்லாம் விட தேவையில்லை, அப்பா வாங்கி கொடுத்த வேலை அதெல்லாம் விடுறேன்னா சொல்லக்கூடாது அப்படின்னோடனே இப்போ என்ன பண்ணுறதுனே புரியல தங்கமயிலுக்கு. ஒரு பக்கம் இதுன்னா அப்படியே அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக அப்பா என்ன சொன்னா என்ன, யார் என்ன சொன்னா என்ன, உன் மனசில் ஆசைப்பட்டு அதை செஞ்சே தீரணும் அப்படின்னு மோட்டிவேஷன்லாம் கொடுத்து இப்போ ஒரு முடிவாக என்ன சொல்கிற அப்படின்னா, ராஜி நான் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் எழுதுறேன்னு சொல்லிட்டாங்க. நம்ம போகிறோம், நம்ம எழுதுகிறோம், நம்ம போலீஸ் ஆகிறோம் அப்படிங்கிற இருக்காது. உடனே இவங்களும் ராஜியும் வந்து ஆமாம் ஆகிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. அப்புறமா நேரம் வந்து அடுத்த நாள் அந்த காலேஜில் வச்சு திருப்பி ஓட வைக்கிறது, அவங்க பேசிகிட்டு இருக்கிறது இதெல்லாம் வேறு பாண்டியன் பார்த்துட்டு வந்து வீட்டில் இப்போ ஓவர் ட்ராமா பண்ணிட்டுருக்காரு. என்ன நடக்குது இங்கே, கூடவே கூடாது அப்படின்னு சொல்கிற மாதிரிலாம் வந்து ஓவராக பேச இதை ஏற்கனவே எதிர்பார்த்தது தான் கதிர். அதனால் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஏன்ட்ட பேசுங்க, அவள்கிட்ட எதுவும் பேசாதீங்கன்னா, என்ன அவள்கிட்ட பேசக்கூடாதா அப்படின்னா, உடனே வந்து டேய் அப்பாவை எதிர்த்து பேசாதா அப்படின்னு சரவணன் சொல்ல, அவன் சொல்கிறத சொல்லட்டுமேனா அப்படின்னு செந்தில் சொல்ல, இப்போவே பாண்டியனுக்கு புரியுது குடும்பத்துக்குள்ளே பிரிவுகள்லாம் வருது, அவருடைய முடிவை கேட்கறதும் கேட்காம இருக்கிறதுங்கிறது. இவர் என்ன சொல்கிறாருன்னா, யார்கிட்டனா என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனால் அவங்களை இது செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு இல்லை, அப்படி சொல்லாதீங்க, அப்படி ஏன் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி வந்து இப்போ கதிர் சொல்லிவிட்டு உடனே வந்து அதெல்லாம் இல்லை இனிமேல் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னா, சரி நீங்கள் சொன்னீங்கிறதுக்காக நாளைக்கு ஒரு நாள் வேணால் போகாமல் இருக்கோங்கிறாரு. அதனால நாளைக்கு ஒரு நாள் மட்டும் அப்படின்னா, இல்லை எங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்காக சென்னைக்கு போகணுங்கிறாங்க. ஏன்னா இவங்க பரீட்சை எழுத போகிறாங்க. ஸோ உடனே அது கோவப்பட கடைசியில் எப்படியோ வந்து சென்னைக்கு போகிறதுக்கு பெர்மிஷன் வாங்கி கிளம்பி போகிறாங்கிறத பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே கீழே இருக்க ஷாப்பிங் ஐக்கானை கிளிக் பண்ணி ஃப்ளிப்கார்ட் அண்ட் மிந்த்ராவில் உங்களுக்கு பிடிச்ச ப்ராடக்ட்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இது மட்டும் இல்லாமல் இடம்பொருள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோக்கள்லாம் வந்து சேர்றதில்லை அப்படிங்கிறாங்க முன்ன மாதிரி, அதுக்காக கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.